வணக்கம். 2026 தை மாதத்துக்குரிய மாத ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் தற்பொழுது காணவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்லபிரமா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜென்ற சித்தரையும் கருவூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயக பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து தை மாதத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். தை மாதம் பொதுவாக சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்வதே மாதங்களாக தமிழ் மாதங்களாக வருகின்றது. தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 2026 அன்று பயிற்சியாகின்றால் பொங்கல் பிறக்கின்றது. அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கின்றார். மகரத்தில் அமர்கின்ற பொழுது எத்தகைய நன்மைகளை கொடுப்பார்? பொதுவாக சூரியன் ஆத்மகாரகன், பித்ருக்காரகன். சூரியன் நடுநிலை நாயகன், தலைவன். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருந்தால் அரசு பதவிகள், மேலும் அரசாங்கத்தில் மிகப்பெரிய பொறுப்புகள், அரசியலில் பெரிய அளவிலே வெற்றிகளை கொடுக்கக்கூடியவராக சூரியன் இருப்பார். அப்படி பார்க்கின்ற பொழுது காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு, காலபுருஷ தலை என்று பார்த்தால் மேஷம். அந்த மேஷத்துக்கு 10ஆம் வீடு அதுதான் மகரம். அந்த மகரத்தில் சூரியன் அமர்கின்ற பொழுது திக்பலம் பெறுவார். அந்த திக்பலம் பெறுகின்ற அமைப்பினால்தான் இந்த தை மாதம் ஒரு மிக சிறப்பு வாய்ந்த மாதமாக அமைந்திருக்கின்றது. நம்மளுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், பித்ருக்கள் மற்றும் சித்தர்கள், மகா முனிவர்கள், மகரிஷிகள் எல்லாம் தை மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் என்று கூறியிருக்கிறது. காரணமே காலபுருஷனுக்கு 10ஆம் வீடாக மகரம் வருவதனால். மேஷம் முதல் வீடு. அந்த மேஷத்தில் தான் சூரியன் உச்சம் பெறுவார். சித்திரை அது இப்பொழுது தை பிறக்கப் போகின்றது. ஆக இந்த ஜனவரி 14 தை பிறக்கின்ற பொழுது சூரியன் மகர ராசிக்கு வருகின்ற பொழுது எந்தகைய பலன்களை கொடுப்பார்? சூரியன் மகர ராசியில் அமர்கின்ற பொழுது சுக்கிரனோடு சேர்க்கை பெறுகிறார், செவ்வாயோடு சேர்க்கை பெறுகிறார், புதனோடும் சேர்க்கை பெறுகிறார். அந்த மகர ராசியிலே சதுர்கிரக சேர்க்கை, சதுர் என்றால் 4. இந்த சதுர்கிரக சேர்க்கை மகர ராசியிலே காலபுருஷனுக்கு 10ஆம் வீட்டில் ஏற்படுகின்றது. அற்புதமான அமைப்பு. ஆகையால் இந்த தை மாத பலன் பல்வேறு விதமான ஜோதிடர்கள் பல்வேறு விதமான பலன்களை கூறுவார்கள். என்னுடைய குருமார்கள் கூறியிருப்பது, சொல்வதை திரித்து சொல்லாதே, பொருத்தமாக சொல், தெளிவாக சொல் என்று. ஆகையால் இந்த தை மாதம் சூரியன் மகரத்தில் அமர்கின்ற பொழுது குருவோடைய பார்வை இல்லை, சனியோடைய பார்வை இல்லை, ராகுவோடைய சேர்க்கை இல்லை, கேதுவோடைய சேர்க்கை இல்லை. இப்படி இருக்கின்ற நிலையில் அத்தகைய பலன்கள் சூரியன் அந்த மகர ராசியில் அமர்கின்ற இந்த தை மாத பலன் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கிறது என்பது இப்பொழுது காணலாம். மேஷ ராசிக்குரிய தை மாத கோச்சார பலன்கள் எப்படி இருக்கிறது? தை மாதம் சூரியன் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி. சூரியன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு திக்பலம் பெறுகின்றார். பொதுவாக 10ல் சூரியன் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 4ஆம் இடம் கடகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சூரியனோட யோக பலன்கள் தடைப்பெறும். ஏனென்றால் 10லே சூரியன் அமர்கின்ற பொழுது யோகத்தை கொடுப்பார். உபசயஸ்தானம் 3, 6, 10, 11 இவற்றில் 10ல் சூரியன் அமர்வது திக்பலம் கொடுப்பதனால் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய, யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இவற்றிலே உங்கள் ராசியாதிபதியான செவ்வாயும் இப்பொழுது சூரியன் 14ஆம் தேதி வருகிறார் என்றால் 16ஆம் தேதியே செவ்வாய் உங்களுக்கு 10க்கு அவரும் திக்பலம் பெறுவது, உச்சம் பெறுவார். எனவே இந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை 30 நாட்கள் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய யோக பலன்களை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். காரணம், யோகாதிபதி சூரியன் திக்பலம் பெறுவதும், ராசியாதிபதியான செவ்வாயும் பலம் பெற்று உச்சம் பெற்று திக்பலம் பெறுவதும், உங்கள் ராசியை 4ஆம் பார்வையாக செவ்வாய் பார்ப்பதும், எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி மிக விரைவாக
எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கப் போகின்றது. தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். உங்களுடைய செயல்களில் அவர்கள் எந்த விதமான தடைகளை கொடுக்க மாட்டார்கள். காரிய வெற்றி மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக இந்த 30 நாட்கள் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட போகின்றது. சிறப்பான நாட்களாக இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தில் உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, பெரிய பெரிய பொறுப்புகள். காரணம், சூரியன் தலைமையை கொடுக்கக்கூடியவர். 10ல் திக்பலம் பெறுவதும் அவர் சூரியன் செவ்வாயோடு சேர்க்கை பெறுவதும் இந்த தருணங்கள் உங்களுடைய உத்தியோகத்தில் பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். பெரிய பெரிய நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். எந்த விதமான ஒரு தடைகளும் இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலும் உங்கள் பேச்சுக்கு மறுபேச்சு இருக்காது. ஆகையால் உத்தியோகத்தை பொறுத்தவரை பெரிய பெரிய உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இந்த 30 நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. மொத்தத்தில் மேஷ ராசிக்கு தொழில், வியாபார, உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, வெற்றிகள் இருக்கு. குடும்பம், ஆரோக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு சம்பந்தம் இல்லாதவர். சூரியனை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு அவர் சம்பந்தம் இல்லாதவர். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்குரியவர். அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மொத்தத்தில் அதிர்ஷ்டம் இருக்கின்றது மேஷ ராசிக்கு. நலம் பெருக, வளம் பெருக. ரிஷபராசிக்குரிய தை மாத கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்குரியவர் சூரிய பகவான், சுகஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாக 9ல் சூரியன் அமர்வது யோகம் அல்ல. ஆனால் 9ல் சூரியன் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 10ஆம் இடம், அதாவது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் கும்பம், அந்த இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சூரியனால் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. கும்பத்தில் தான் ராகு இருக்கிறாரே. ஆகையால் சூரியன் இந்த தை மாதம் முழுவதும் எந்த விதமான பாதிப்புகளையும் கொடுக்க மாட்டார். ஏன்னா ராகு டிசம்பர் தான் மாறுறார். பொதுவாக பார்க்கின்ற பொழுது 9ல் சூரியன் அமர்கின்ற பொழுது ரிஷபராசியில் பிறந்த ஆண்களுக்கு தந்தையால் பிரச்சனைகள், தந்தையிடம் கருத்து வேறுபாடுகள், தந்தையிடம் கொஞ்சம் கருத்து பேதங்கள் மட்டுமல்லாமல் சில பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் இவை ஏற்படும். அதே சமயத்தில் ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு சூரியன் 9ல் அமர்கின்ற பொழுது தந்தையால் யோகம் இருக்கின்றது. தந்தையோடைய மிகுந்த பாசத்தை கொடுக்கக்கூடியவர்கள். பொதுவாக கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகம். 9ஆம் இடம் பிதுர்ஸ்தானம், பாக்கியஸ்தானம், பிதுர்ஸ்தானம். பிதுர்காரகன் சூரியன். அவர் 9ல் அமர்கின்ற பொழுது காரகோ பாவனாஸ்தி என்கின்ற அமைப்பை ஏற்படுகிறது. அதனால் தான் ஆண்களுக்கு தந்தை மீது கொஞ்சம் அன்பை காட்டுங்கள், விட்டு கொடுத்து செல்லுங்கள். பெண்களுக்கு மிகுந்தையான நன்மைகளை இருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு ராசிக்கு 9ல் சூரியன் வருகின்ற பொழுது 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். 7ஆம் பார்வையார். சூரியனுக்கு ஒரே பார்வை தான், ஆனால் தலைமைக்குரியவர். தலைமை சூரியன் என்பவர் நடுநிலை நாயகன், நவகோளின் தலைவன். 3ஆம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுடைய எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எவற்றிலும் ஒரு பயம் இருக்காது. என்னால் இது சாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வைராக்கியம் இருக்கும். ஆகையால் இந்த சூரிய பேச்சு ரிஷபராசியை பொறுத்தவரை 9ல் அமர்வதில் 10ல் கிரகம் இருப்பதனால் பாதிப்பும் இல்லை. அவர் கடகத்தை பார்ப்பதனால் யோகமும் இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தில் மிக சிறந்த முன்னேற்றங்களை பெறுவீர்கள். பெரிய பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். மேலும் அரசாங்கத்திலும் ஆதரவுகள் இருக்கும். அரசியல் இருக்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். இவையெல்லாம் தொழில் வியாபாரம் என்கின்ற வகையில் நன்மைகளும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. உத்தியோகம், எந்த ஒரு முயற்சியிலும் சக ஊழியர்களும் நட்பு பாராட்டுவார்கள். மேலதிகாரிகள் புதிய பொறுப்புகளை கொடுப்பார்கள். அந்த பொறுப்புகளை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய தன்னம்பிக்கை இந்த தை மாதம் முழுவதும் இருக்கும். மொத்தத்தில் தொழில், வியாபாரம், உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 9ல் இருக்கின்ற பொழுது பாதிப்பு என்பது பொது விதி. ஆனால் 10ல் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. கோச்சார வேதையவை. 10ல் ராகு இருக்கிறால் பாதிப்பு இல்லை. அதே சமயத்தில் சூரியன் 7ஆம் பார்வையாக 3ஆம் இடம் என்கின்ற கடக ராசியை பார்க்க 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம். அவை பலம் பெறுகின்றது. இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையும் மேன்மையும் வெற்றிகளையும் எந்த ஒரு முயற்சியிலும் தடைகள் இல்லாத ஒரு சூழ்நிலைகளும் காரிய அனுகூலங்களும் வெற்றிகளையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. நலம் பெருக, வளம் பெருக.
மிதுன ராசிக்குரிய தை மாத கோச்சார பலன்களை பார்க்கவிருக்கின்றோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்வதே மாதங்கள், அது தமிழ் மாதங்கள். தனுசு ராசி இருந்தால் அது மார்கழி மாதம். இப்பொழுது மகரத்துக்கு வருகிறார். மகரத்துக்கு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி இருக்கப் போகிறார். 30 நாட்கள், அதுதான் தை மாதம். பொதுவாக 8ல் சூரியன் இருப்பது யோகம் அல்ல. ஆனால் 8ல் சூரியன் இருக்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு கிரகம் அதே 8ஆம் வீடு மகர ராசியில் இருந்தால் சூரியனால் பாதிப்பு இல்லை. அதுதாங்க கோச்சார வேதை. கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க. நான் கோச்சார வேதைன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆம், வந்துவிடும். அதை பற்றி விரிவாக உங்களால் புரிந்து கொள்ளவும் முடியும். 8ல் சூரியன் இருக்கின்ற சூரியனோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பில்லை என்றால் சுக்கர் சேர்றார், புதன் சேர்றார், செவ்வாய் சேர்றார். அவர் பயிற்சியாகி கும்பத்துக்கு போகிற வரைக்கும், மாசி மாதம் பிறக்கிற வரைக்கும் உங்களுக்கு சூரியனோடு ஒரு கிரகம் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். சூரியனால் பாதிப்பு இல்லை. அதே சமயத்தில் 8ல் அமர்கின்ற சூரியன் உங்கள் ராசிக்கு 3க்குரியவன். 3க்குரியவன் 8ல் அமர்வது விபரீத ராஜயோகம். 3க்குரிய 6, 8, 12 அமர்ந்தால் அது விபரீத ராஜயோகம். 3, 6, 8, 12 அசுபஸ்தானங்கள். இவங்க அந்த வீட்டில் 3 இருக்குவன் 6லையோ 8லையோ 12 அது நன்மைகள். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். என்ன? ஜென்மகுரு வக்ரமா இருக்கா. சூரியனால் தான் குரு வக்ரமா வரார். அதே சமயத்தில் 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தை சூரியன் பார்க்கிறார். அதே சமயத்தில் செவ்வாயும் பார்ப்பார். செவ்வாய் தான் உங்களுக்கு சூரியனோட 8லேயே இருக்காரே. எது வரைக்கும்? இந்த பிப்ரவரி 13 மாசி மாதம் பிறக்கிற வரைக்கும் சூரியனோடு செவ்வாய் இருக்கார். செவ்வாயும் 2ஆம் இடத்தை பார்க்கிறார், சூரியன் 2ஆம் இடத்தை. வார்த்தையில் ரொம்ப கவனம் வேண்டும். கோபம் வரும். தட்டின்று வார்த்தையில கொட்டி விடுவீர்கள். யாருன்னு பார்க்க மாட்டீங்க. நீங்கள் பாட்டுன்னு உங்கள் கோபத்தை அப்படியே பளிச்சுன்னு கொட்டுருவீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு எதிராகவும் திரும்புவார்கள். எனவே தொழில் வியாபாரம் உங்களுடைய வேலையாட்கள் கொஞ்சம் அன்பை காட்டுங்கள், தட்டி கொடுங்கள். பொங்கல் அப்படிலாம் வருது. ஸோ அவங்க விடுமுறை கூட எடுப்பாங்க. அந்த நாள்லலாம் நீங்கள் நீ ஏன் வேலையை விட்டு போட, என்ன ஏன் வேலைக்கு லீவ் எடுக்கிற அப்படின்னுலாம் கோபப்படாதீங்க. இந்த தை மாதம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானம் பொறுமை காட்டுங்கள். அதே சமயத்தில் குடும்பத்திலும் கோபத்தை காட்டுவீங்க. அதுதாங்க கொஞ்சம் கவனம் வேண்டும். சட்டுன்ட்டு வார்த்தையில் எரிச்சலாக பேசிடுவீங்க. அதனால் வருத்தப்படுவாங்க மற்றவங்க. அந்த வருத்தப்படுறதுனால நமக்கு என்ன நன்மை? ஒன்றுமே இல்லையே. ஆகையால் தொழில் வியாபாரத்தில் கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரமும் நிறைய விதமான 8ல் சூரியன் இருந்தாலும் பாதிப்பு இல்லை என்றாலும் நாம் கவனமாக இருக்கிறது நம்ம கையில் தான். நமக்கு இது பிரச்சனைன்னு தெரியுது. அந்த பிரச்சனையில் நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு நம்ம தான் பார்க்குறோம். அப்போ இந்த ராசி பலனை பார்க்குறது ஒரு விஷயம். நமக்கு ஜோதிடம் என்பது ஒரு கேடயம். கோள்களின் கோலாட்டத்தில் அது என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்குள்ளே நம்ம கவனமாக இருக்கிறதா நல்லது. உத்தியோகத்தில் இருக்கின்றவங்க குரூப் டிஸ்கஷன் இந்த மாதிரியான விஷயங்களில் ஏதாவது ஒரு கேள்விகள் கேட்கும் பொழுது நீங்கள் பளிச்சுன்னு கோபத்தை காட்டிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனையாக வரும். ஆகையால் இந்த தருணங்கள், இந்த தை மாதம் முழுவதும் வார்த்தையில் கொஞ்சம் கடிவாளம் போடுங்கள். பொறுமை நிதானத்தை கொடுப்பது எந்த விதத்திலும் பெருமைகளை தான் கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டிருந்தால் இந்த தை மாதம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். நலம் பெருக வளம் பெருக. கடக ராசிக்குரிய தை மாத கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரியவர் தனாதிபதி சூரிய பகவான். நீங்கள் கடகம். உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திர பகவான், சூரியனுக்கு நண்பர். அதே சமயத்தில் சூரியன் சந்திரன் இவர்கள் சேர்க்கை பெற்றால் அமாவாசை. எனவே சந்திரனை பலமிழக்க செய்கின்றவரும் சூரியன் தான். சூரியன் சிவன், சந்திரனோ சக்தி. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருகிறார். 7ஆம் இடத்தில் சூரியன் அமர்வது யோகம் அல்ல. ஆனால் அதே 7ஆம் இடத்தில் வேறு ஒரு கிரகம் சூரியனோடு சேர்க்கை பெற்றால் சூரியனால் பாதிப்பில்லை. அது கோச்சார வேதை. வேதை என்றால் தடை, வேதகன் என்றால் தடை செய்பவன். அந்த வேதகன் என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன், செவ்வாய், புதன் சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார்கள் இந்த தை மாதம் முழுவதும். ஆகையால் சூரியனால் பாதிப்பு இல்லை. அதே சமயத்தில் சூரியன் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். தடை செய்கின்றார்கள் அவர்களுடைய கெடுபலன்களே. ஆனால் சூரியனோட உஷ்டத்தை யாராலும் தடுக்க முடியுமா? சூரியன் இல்லைன்னா நம்ம உலகமே இல்லை, மனிதர்கள் இல்லை, எந்த ஒரு உயிரினங்களும் இருக்காது. ஆனாலும் இந்த இடத்தில் பாதிப்பில்லை. அதே சமயத்தில் உடல்நலத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்க வேண்டும். உஷ்டம் சூரியன் அவர் உங்கள் ராசியை பார்க்கிறார். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தொல்லைகள், சளி பிரச்சனைகள், அஜீர்ண கோளாறு இதெல்லாம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்கிறது. எனவே ஆரோக்கியம், சரியான நேரத்தில் உணவுகள் எடுத்துக்கொள்வது, உடற்பயிற்சி செய்வது கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற தனாதிபதி உங்க ராசிக்கு 2க்குரிய சூரியன் ராசியை பார்ப்பதனால் பண வரவுகள் எல்லாம் சிறப்பா இருக்கும். அதுலலாம் எந்த விதத்திலும் குறைகளே இருக்காது. என்னதான் உங்களுக்கு 12ல ராகு இருந்த குரு இருந்தாலும், 2ல கேது இருந்தாலும், 8ல ராகு இருந்தாலும், இதெல்லாம் ஆண்டுக்கோள்கள் கடகத்துக்கு சாதகமற்ற நிலையில் இருந்தாலும், 9ல சனி இருந்தாலும், இப்ப தனாதிபதி உங்க ராசியை பார்ப்பதனால் தொழில் வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் மேலதிகாரிகள் எந்த விதத்திலும் உங்களுக்கு பகைமை காட்ட மாட்டார்கள். ஆனால் நண்பர்கள், உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் என்பது நாம் பள்ளியில் படித்த நண்பர்கள் வேறு, நம்ம தொழில் வியாபார உத்தியோகத்தில் இருக்கிற நண்பர்கள், அந்த நண்பர்கள் உங்களிடம் பகைமை காட்டுவார்கள். கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம், இந்த இடத்தில் 7ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் நிதானம் பொறுமை காட்டுவது நல்லது. மொத்தத்தில் கடகத்தை பொறுத்தவரை 7ல் சூரியன் அமர்கின்றதால் பாதிப்பில்லை. அதே சமயத்தில் நண்பரிடம் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரமாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகள், புதிய செயல்கள், புதிய விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய செயல்களில் முழு கவனத்தை செலுத்துங்கள். மற்றவர்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாதீர்கள். காரிய அனுகூலங்கள் இருக்கின்றது. ஆனால் மற்றவர்களை நம்புவதை விட நீங்களே உங்களுடைய செயல்களை செய்வதன் மூலம் இந்த தை மாதம் உங்களுக்கு நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். நலம் பெறுக வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய தை மாத கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். உங்கள் ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு செல்கின்றார். பொதுவாக சூரியன் கோச்சார ரீதியாக 6ல் அமர்வது அற்புதமான நன்மைகளையும் யோக பலன்களையும் கொடுக்கும். சூரியன் 6ல் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 12ஆம் இடம் கடக ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் சூரியனுடைய யோக பலன்கள் தடைபெறும். ஆனால் அந்த 12ஆம் இடம் கடக ராசியிலே இப்பொழுது இந்த மாதம் தை மாதத்தை போல சந்திரன் தான் இருப்பார். அது ஒரு 2.5 நாட்கள். மற்ற எந்த ஒரு மாதக்கோள்களோ ஆண்டுக்கோள்களோ இல்லை. ஆகையால் சூரியனுடைய முழுமையான யோக பலன்களை இந்த தை மாதத்தில் சிம்ம ராசி சகோதர சகோதரர்கள் பெறப்போகின்றீர்கள். தொழில் வியாபாரம் இவற்றில் மிகப்பெரிய நன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். காரணம், சூரியன் 14ஆம் தேதி 6க்கு வர்றார் என்றால் 16ஆம் தேதி செவ்வாய் வருவார், 17ஆம் தேதி புதன் வருவார். நம்மளுடைய சேனலிலே சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, புதன் பயிற்சி ஏற்றவிருக்கின்றோம். அப்படி பார்க்கும் பொழுது சூரியன் 6ல் இருக்கும்போது செவ்வாயும் சேர்க்கை பெறுவார், புதனும் 6ல் இருக்குது. இதெல்லாம் யோகம். எனவே இந்த தை மாதம் முழுவதும் உங்களுக்கு பெரிய வெற்றிகள், நன்மைகள், யோகங்கள் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள், அவருடைய வெற்றிகளை பெறுவீர்கள். கடன் தீரும், எதிரிகள் அடங்கியிருப்பார்கள், அரசாங்க ஆதரவு இருக்கும், பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இருக்கும். எனவே பொருளாதார முன்னேற்றம் மிகப்பெரிய எழுச்சியை பெறக்கூடிய யோகமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகம் சக ஊழியர்கள் பகைமையே காட்ட மாட்டார்கள், அடங்கி இருப்பார்கள், உங்களிடம் நட்பு பாராட்டவை விரும்புவார்கள். மேலதிகாரிகள் அஷ்டம சனியால் பாதிப்பு இல்லைங்க. ஏன்னா அஷ்டம சனி 8ல் சனி இருந்தால் 7ல் ஒரு கிரகம் தான் பாதிப்புன்னு நான் வாரப்பலனே சொல்லியிருக்கேன். ராசியிலே கேது மனதில் ஒரு குழப்பத்தை கொடுக்கும். ஆனாலும் இப்போ சூரியன் ராசியாதிபதி உங்களுக்கு சிறப்பாக இருப்பனால் குழப்பங்கள் இல்லை. கணபதியை வணங்குவார்கள். உத்தியோகத்தில் பெரிய உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு தேடி வரும். எனவே சிம்ம ராசிக்கு இந்த தை மாதம் ஒரு பெரிய எழுச்சியும் வெற்றியிலையும் சந்தோஷத்தையும் பெரிய மேன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அமைந்திருப்பது நலம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமானது. குடும்பம் ஆரோக்கியம்லாம் இதுக்கு சூரியன் உங்களுக்கு சம்பளம். சூரியன் ராசியாதிபதி பலமா இருந்தாலும் ஆரோக்கியம்லாம் நல்லா இருக்கும். குடும்பத்துல எந்த விதமான கேதுவால் இருக்கக்கூடிய பிரச்சனை கூட இப்போ கொஞ்சம் அமைதியா இருக்கும். ஆகையால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருப்பது சிறப்பானது. நலம் பெறுக வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய தை மாத கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்குரிய சூரியன், அவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு செல்கின்றார். சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்கின்ற போது அதுவே தமிழ் மாதங்கள். சூரியன் 4ஆம் இடம் தனுசில் இருக்கின்ற மார்கழி மாதம், இப்போ 5க்கு செல்கின்ற போது தை மாதம். பொதுவாக சூரியன் 5 இருப்பது யோகம் இல்லை என்றாலும் 5ஆம் இடத்தில் சூரியன் இருக்கின்ற போது ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால், 6ஆம் இடம் என்பது உங்கள் ராசிக்கு கும்பம், அந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் சூரியன் 5ல் இருக்கும்போது கெடுபலன்கள் நிச்சயம் இல்லை. அதுதான் கோச்சார வேதை. வேதை என்றால் தடை, வேதகன் தடை செய்பவன்.
6ஆம் இடத்துல ராகு இருக்க. ஆகையால சூரியன் கெடுபலன்களை செய்ய முடியாத அளவுக்கு ராகு தடைகளை செய்வார். பொதுவாக 5ஆம் இடத்தில் சூரியன் அமர்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 12க்குரியவர் 5ல் அமர்கின்றார். செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். ஆனால் சூரியன் 5ல் அமர்கின்ற பொழுது சூரியனோடு சுக்கிரன் சேர்க்கை பெறுகிறார், புதன் சேர்க்கை பெறுகிறார், செவ்வாய் சேர்க்கை பெறுகிறார் என்று சுக்கிரன் புதனும் அந்த 5ஆம் இடத்துல டிராவல் பண்றாங்க. அதாவது மகர ராசியில். ஆகையால் உங்களுக்கு செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். இல்லை செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும். புதிய வாகனம் வாங்குவீங்க, புதிய வீடு வாங்குவீங்க. உங்கள் செலவுகளை நியாயமான செலவுகளாக இருக்கும், தேவையான செலவுகளாக இருக்கும். அதாவது பணம் நம்மக்கிட்ட இருந்து அந்த பணத்தை நம்ம வீட்டிலேயே வச்சுருந்தா அது என்ன பிரயோஜனம்? ஒன்றுத்துக்கும் ஒரு உபயோகம் இல்லையே. பணத்தை சரியான முதலீடாக செய்வீர்கள். ஒரு காரியத்துக்கு முக்கியமான விஷயத்துக்கு அது செலவுகளை செய்வீர்கள். எனவே சுப செலவுகள் இருக்கும். தொழில் வியாபாரம், புதிய தொழில் துவங்கக்கூடிய, புதிய வியாபாரம் துவங்கக்கூடிய ஒரு முயற்சிகள் எடுப்பீர்கள். அதுக்கு ஒரு முதலீடு செய்வீர்கள், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்படி பார்க்கும்போது அது ஒரு பெஸ்ட்டு. அதனால இந்த காரணங்கள் தொழில் வியாபாரத்தில் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் புதனும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்றால் தர்ம கர்மாதிபதி அதுவும் நடக்கிறதே. ஒரு பலன்கள் கோள்களின் கோலாட்டத்தில் ஒரு கிரகத்தோடைய பலன்களை மட்டும் வைத்து மொத்தத்துக்கும் எல்லாம் இப்படிதான் இருக்கும்னு சொல்ல முடியாது. சுக்கிரன் புதன் சேர்க்கப்படுறாங்க, அப்புறம் சுக்கிரன் புதன் சேர்க்கப்படுறாங்க, இப்படிலாம் தர்ம கர்மாதிபதியும் தொடருது. அதான் கன்னி ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். ராசிக்கு அதிபதி புதன், அவரே 10க்குரியவர். உங்க ராசிக்கு தன பாக்கியாதிபதி சுக்கிர பகவான். இவங்க எப்பெல்லாம் ஒரு சேர்க்கைப்படுறாங்கன்னா அப்பெல்லாம் ஒரு நன்மைகளை கொடுக்கும். எனவே தொழில் வியாபாரத்தில் மேன்மைகளை பெறுவீர்கள். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இப்பெல்லாம் கொஞ்சம் வேலை கம்மியா இருக்கும். அலைச்சல் இருக்காது. கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பீங்க. கொஞ்சம் நல்ல தூக்கம் வரும். வேலை பளு அதிகமாக இருந்தாலே நமக்கு டென்ஷனாலே நம்ம மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவீங்களா, மன அழுத்தம். அதெல்லாம் இருந்தால் எப்படி தூக்கம் வரும்? இப்போ அதெல்லாம் இருக்காது. ரிலாக்ஸாக இருப்பீங்க. நல்ல ஒரு மைண்ட் ஒரு எல்லாமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அது ஒரு சாதகம். மேலதிகாரிகள் நல்ல நட்புறவு இருக்கும். சக ஊழியர்களும் பகமை இருக்குமா? நிச்சயம் இருக்கும். 7 சனி பாதிப்பு இல்லை. 6ல் ராகு இருக்கனால ஒரு கிரகத்தோடைய பலன்களை கூறுகின்ற பொழுது இன்னொரு கிரகத்தையும் தொடர்பு பார்க்கணும். சனி 7ல் இருக்கும்போது 6ல் ஒரு கிரகம் தான் பாதிப்பு இல்லை. எப்படி நான் உங்களுக்கு சொன்னேன், 5ல் சூரியன் இருக்கும்போது 6ல் ஒரு கிரகம் தான் பார்ப்பேன். ராகு நடுவில் இருந்து உங்களை அப்படியே எல்லாவற்றையும் காட் பண்ணுறாரு. அது உங்களை ரொம்ப ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கிறார். இதுக்கு எப்படி என்ன செய்யணும்? துர்க்கையை வணங்குங்கள், காளியை வணங்குங்கள், இன்னும் வெற்றிகளை பிரிவு. 6ல் ராகு இருக்கும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வெள்ளிக்கிழமை துர்க்கையை வணங்குவது, இல்லை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கால பைரவர் வணங்குவது, காளியை வணங்குவது. அப்படி 6ல் இருக்கிற ராகு குருவோடைய பார்வையில் இருப்பது இன்னும் பலத்தை கொடுக்கக்கூடிய, யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது சூரிய பேச்சு பலன்தான். நடுவில் இதையும் சொல்லி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு இல்லை. ஆனால் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. எனவே இந்த இடத்தில் உங்களுக்கு சூரியனால் பாதிப்பில்லை. தொழில், வியாபார, உத்தியோகத்தில் யோகங்களும் வெற்றிகளும் இருக்கு. பிருத்திங்கிரா தேவியை வணங்குதல் வெற்றிகள் உங்களை தேடி வரும். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய தை மாத கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதி, கர்மாதிபதி சூரிய பகவான் 10ஆம் இடத்துக்குரியவர். ராசிக்கு 3க்கு வருகிறார். அற்புதமான அமைப்புங்க. 3ல் சூரியன் அமர்வது யோகம். பொதுவாக 3ல் சூரியன் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 9ஆம் இடம் கடக ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் சூரியனுடைய யோக பலன்கள் தடை பெறும். அதுதாங்க கோச்சார வேதை. வேதை என்றால் தடை, வேதன் என்றால் தடை செய்பவன். அது நல்ல பலன்களையும் தடை செய்வான், கெட்ட பலன்களையும் தடை செய்வான். இப்போ நான் உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் இல்லையா, 5ல் சனி இருந்தால் அது பஞ்சமஸ்தானத்தில் சனி இருந்தால் யோகம் இல்லை. ஆனால் 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை, அதுவும் தடை. இப்போ 3ல் சூரியன் இருக்கார். 9ல் ஒரு கிரகம் தான், சுப பலன்கள் இல்லை. ஆனால் 3ல் சூரியன் இருக்கும்போது 9ஆம் இடம் கடகத்தில் சந்திரனை தவிர்த்து இந்த தை மாதம் முழுவதும் எந்த கிரகமும் இல்லை. அப்போ சூரியனோட யோக பலன்கள் முழுமையாக விருச்சிக ராசி சகோதர சகோதரர்கள் பெறப்போகின்றீர்கள். இவற்றில் செவ்வாயும் 3க்கு வருவார். ராசியாதிபதி உச்சம் பெறுவார். எனவே இந்த தை மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட். உங்களுக்கு 4ல் ராகு, 10ல் கேது, 5ல் சனி, 8ல் குரு என்று எல்லாம் மறந்துடுங்க. சூரியன் பலமாக இருக்கார். 10ஆம் இடத்துக்குரியவருங்க. அப்போ 10ஆம் இடத்துக்குரிய பலமாக இருந்தால் என்ன செய்வார்? தொழில் வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றத்துக்கு அவர் தலைவருங்க. தலைவர் சொன்னால் யாரும் கேட்டுதான் ஆகணும். நடுநிலை நாயகன், நவக்கோளின் தலைவன் சூரியன் 3ல் இருப்பது யோகம். என்னென்ன நட்சத்திரத்தில் போவார்? சூரியனோட நட்சத்திரம், அவரோட நட்சத்திரம், சந்திரன் பாக்கியாதிபதி நட்சத்திரம், அப்புறம் அதாவது திருவோணம், அதுக்கப்புறம் அவிட்டம்,
அவிட்டம்னா அது செவ்வாய் உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லலாம். ஒரு நட்சத்திரமும் பலம், உங்க ராசிக்கு 3. ஏங்க எடுத்த காரியம் எல்லாம் உங்களுக்கு வெற்றிங்க. ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி, தைரியம், வெற்றி ஸ்தானங்க. தொழில் வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் மிக மிக சிறப்பாக இருக்கும். வரவுகள் பல வகையில் இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். வீண் செலவுகளை செய்ய மாட்டாங்க. ஏன்னா காரணம் உங்களுக்கு 12க்குரிய சுக்கிரன் 3ல் இருப்பார், புதனும் இருப்பார். எனவே எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக இருங்கள். இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதம். பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகம், மேலதிகாரி நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர் ஒதுங்கி இருப்பார்கள், பகைமை காட்ட மாட்டார்கள். உங்களும் நட்பு பாராட்டவே விரும்புவார்கள். எடுத்த காரியமெல்லாம் உங்களுக்கு சக்சஸ். எனவே இந்த தை மாதம் விருச்சிக ராசிக்கு தொழில், வியாபார, உத்தியோகம் மிக மிக சிறப்பாக. குடும்பம் ஆரோக்கியம்னா 2ஆம் இடம் அதெல்லாம் தாங்க குடும்பம். 6ஆம் இடம் அதெல்லாம் தாங்க ஆரோக்கியம். இதில் உங்களுக்கு 10க்குரிய பொருளாதார முன்னேற்றம் தாங்க கொடுப்பார். சூரியனுடைய டிபார்ட்மெண்ட்டு 10ஆம் இடம் தான் உங்கள் ராசிக்கு. அவங்க 10ஆம் இடம்னா அதுதான் தொழில், வியாபாரம், உத்தியோகம், ஜீவனம் இதுதான். புதிய பிஸ்னஸ் அப்பதான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க கூட முயற்சி எடுப்பீங்க, அதை வெற்றி எடுப்பீங்க. இந்த இடம் சூரியனை பற்றி தான் தை மாதம். தை மாதம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி மகரத்து தனுசுல இருந்தா அது மார்கழி மாசம். இப்போ மகரத்துக்கு வராது தை மாசம். எனவே இவர் இதை தான் செய்ய முடியும், மற்றதெல்லாம் செய்ய முடியாது. ஒரே கிரகம் எல்லாத்தையும் செய்யணும். அப்போ மற்ற 8 கிரகம் என்ன பண்ணும்? ஆகையால் இந்த தை மாதம் விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய வெற்றிகள் தொழில், வியாபாரத்தில், உத்தியோகத்தில் இருக்கின்றது. மிகப்பெரிய எழுச்சி இருக்கின்றது. மகிழ்ச்சியானது. நலம் பெருக, வளம் பெருக. தனுசு ராசிக்குரிய தை மாத கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி சூரிய பகவான். அந்த பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம் அப்படிங்கிற சிம்மத்துக்கு 6ஆம் வீட்டில் இப்போ சூரியன் வரார். பொதுவாக 2ல் சூரியன் இருப்பது யோகம் அல்ல. ஆனால் சூரியன் 2ல் இருக்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால், அதே மகர ராசியில் சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சூரியனால் பாதிப்பு இல்லை. அதுதாங்க கோச்சார பலன்கள் கொடுக்கும்போது கோச்சார வேதையை கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த 2ஆம் இடத்தில் சூரியன் மகரத்தில் அமருகின்ற பொழுது ஜனவரி 14 முதல் பிப்ரவரி 13 வரை இருக்கின்ற பொழுது சூரியனோடு ஒரு கிரகம் இருக்காங்க. இந்த 30 நாள் சுக்கிரன் இருக்கார், செவ்வாய் இருக்கார், புதன் இருக்கார். சூரியனால பாதிப்பு இல்லை. சரிங்க, என்னதாங்க செய்வார் இந்த மகர ராசியில அமருகின்ற சூரியன் இந்த தை மாசத்துல? கோபத்தை கொடுப்பார். வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். 3ல் ராகு, 7ல் குரு யோகமா இருக்காங்க. 4ல் சனி பாதிப்பில்லை. எப்படி நான் சூரியனால பாதிப்பில்லை, அதே போலதாங்க சனி 4ல் இருக்கும் ராசிக்கு 3ல் ஒரு கிரகம் இருந்தா பாதிப்பு இல்லைங்க. அதுவும் கோச்சார வேதுங்க. கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி கமெண்ட்ல போடுங்க. ஐயா நீங்க சொன்னது கரெக்டா, நான் படிச்சேன், எனக்கு புரிஞ்சுது, இல்ல புரியல, என்ன அது டவுட் அப்படின்னு ஒரு கேளுங்க. அப்படி பார்க்கும் பொழுது சூரியன் 2 இருக்கும்போது கிரகங்கள் இருப்பதனால் சூரியனால் பார்க்க கோபத்தை மட்டும் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். தனஸ்தானம் 2ஆம் இடம் தொழில், வியாபாரம். வார்த்தையில சட்டுன்னு விட்டுருவீங்க. வார்த்தையில கூட்டு தொழில் செய்வீங்கன்னா சண்டை வந்துடும். குரு பார்க்கிறார் ராசி, ஆனா வக்ர குருவா பார்க்கிறாரா? சூரியனால் தான் குரு வக்ரமே ஆகுறார். இது வரைக்கும் சிவராஜ யோகம், குருமங்கள யோகம் இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் 2க்கு போகும்பொழுது 16ஆம் தேதி 2க்கு செவ்வாய் வந்துடுறார். இதெல்லாம் கோபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா தொழில் வியாபாரத்தில் வார்த்தைகளில் நிதானம். குறிப்பாக பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப பொறுமை, நிதானம் காட்டுங்க. யாரும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க. அது ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க வேலையில நீங்க முழு கவனத்தை செலுத்துங்க. அதுலலாம் எந்த விதமான ஒரு தடைகள் இருக்குமா? ஏன்னா உங்க ராசியை குரு பார்க்குறார், சனியும் பார்க்குறார் 10ஆம் பார்வையா. சில சமயத்தில் சோம்பேறித்தனம் இருக்கும், சோம்பல் இருக்கும். சரி நீ பண்ணியிருப்பான்னு. ஏன்னா தொழில் வியாபாரம் நீங்களே ஒரு பெரிய முதலாளியா இருப்பீங்க. சரி வேலையாட்கள் நம்பி கொடுப்பீங்க, அவன் ஆட்டை போட்டானா. ஆக இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் நிதானம், பொருளாதாரத்தில் கவனம், பண விஷயத்தில் எச்சரிக்கை. மற்றபடி கவலைகள் வேண்டாம். கோபம் கட்டுக்குள் வைத்துக் கொண்டால் நன்மைகள் இருக்கு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனால் பாதிப்பு இல்லை. ஏன்னா பாக்கியாதிபதி யோகாதிபதி. ஆனால் கோபம் வரும். குரூப் டிஸ்கஷன், நீங்க எதனா ஒரு டாஸ்கை செய்ய மாட்டீங்க, உங்க மேலதிகாரி எதனா கேட்பாங்க, நீங்க சட்டுன்னு என்ன நான் வேணா என் வேலையை விட்டுடுறேன் அப்படின்வீங்க. இதெல்லாம் நல்லதில்லை. இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனமா காட்டுங்க. தை மாதம் கொஞ்சம் வார்த்தையில் நிதானம் காட்ட வேண்டியது உத்தியோகத்தில் மிக மிக முக்கியம். மற்றபடி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இல்லை. சக ஊழியெல்லாம் நட்பு பாராட்டுவாங்க 7ல் குரு இருக்குனால. நீங்க தான் வார்த்தையில கோபத்தை கொடுங்க. குடும்பத்துல கொஞ்சம் கோபம் அதிகமா இருக்கு, அந்த டென்ஷனை வீட்டுல காட்டுவீங்க. ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். உங்க குடும்பத்துல இருக்க டென்ஷனை வேலையில காட்டுவீங்க, உத்தியோகத்துல காட்டுவீங்க, தொழில் வியாபாரத்துல காட்டுவீங்க. வீட்டுல இருக்கிற பிரச்சனை வீட்டோட விட்டுட்டு வெளியே வந்தோம்னா கணபதியை வணங்குங்க. 9ல் கேது இருக்கார் இல்லையா, கணபதியை வணங்கிட்டு ஒரு செயலை ஆரம்பிங்க. இல்ல கந்தகுரு கவசத்தை, சண்முக கவசத்தை கேளுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க.
எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நன்மைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய தை மாத கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். உங்க ராசிக்கு 8ஆம் அதிபதி சூரியன். தனுசு ராசி. இப்போ தனுசுலிருந்து மகரத்துக்கு வருகிறார். பொதுவாக சூரியன் ஒரு ராசியில் இருந்தால் அது ஒரு மாதம். தனுசு ராசின்னு தான் மார்கழி. இப்போ மகரத்துக்கு வருகிறார், அது தை. இப்போ கும்பத்துக்கு போனால் அது மாசி. இப்படி பார்க்கும்பொழுது ராசிக்கு 8ஆம் அதிபதி வரார். ஆம், பிரச்சனையா? 3ல சனி இருக்காரு, ஆனால் 2ல ராகு இருக்கார், 8ல கேது இருக்கார், 6ல குரு இருக்காரே, சரிதானே என்ன எல்லாம் பார்த்து காத்துட்டு இருக்கார். ஆமாம், ராசியாதிபதி ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்தோ இப்போதான் உங்களை கொஞ்சம் மேலே கொண்டு வந்துட்டு இருக்கார். சரிங்க, சூரியன் உங்கள் ராசியில் வந்திருக்காருங்க, ஜென்ம சூரியங்க. ஆனால் சூரியன் ராசியில் இருக்கின்ற பொழுது சூரியனோடு ஒரு கிரகம் இருந்தால் சூரியனால் பாதிப்பு இல்லை. சூரியனோடு தான் செவ்வாய் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார். இந்த தை மாதம் முழுவதும் ஒரு கிரகனாட்சி சூரியனோடு இருக்கு. இல்லை சுக்கிரன் புதன் ராசியில் இருக்காங்க. சுக்கிரன் ஏற்கனவே வந்துட்டார் 13ஆம் தேதி. 14ஆம் தான் சூரியன் வரார். 17ஆம் தேதி புதன் வரார். சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்றால் தர்மகரணம். ஒரு கிரகத்தோடைய பலன்களை கூறுகின்ற பொழுது மொத்தம் பொதுவாக இது தாங்க நடக்குதுன்னு சொல்லிட்டா அப்ப மற்ற கோள்கள் என்ன? ஆனால் சூரியன் ராசியில் இருக்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை என்பது தெளிவாகிறது. பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். 8ஆம் அதிபதி உஷ்ண கிரகம். செவ்வாய் வேற ராசியில உச்சம் பெற்று பலமா இருக்கார். செவ்வாய்க்கு சூரியனுக்கு நட்பு இருக்கு. புதனும் அவங்க கூட சப்போர்ட் பண்ணுவார். சுக்கிரன் கூடயும் சப்போர்ட் பண்ணாலும் இவங்க கூடயும் சப்போர்ட் பண்ணுவார். அவர் 2 பக்கமும் போற பச்சை வந்தி, அதான் புதன். மெர்க்குரி புதன் ரொம்ப ரொம்ப கெட்டவன். யார் கூட சேர்ந்தாலும் அவங்க கூடயே சேர்ந்து அவங்க கூடயே பயணம் பண்ணணும்னு விரும்ப போடுவேன். ஏன்னா அவருடைய வேலை அவருக்கு நடக்கும். உங்களுக்கு சுக்கிரன் புதன் நடக்க 3ல சனி இருக்கார். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுங்க. தொழில் வியாபாரம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சூரியன் ராசியில் இருந்தாலும் கிரகம் சேர்க்கை பெறுவதனால் எந்த விதமான பிரச்சனை. சூரியன் மட்டும் இருந்தால் தாங்க பிரச்சனை. இல்லையே, செவ்வாய் புதன் சுக்கிரனா இருக்கார். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். விரயம் ஏற்படும், தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். அரசாங்க விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் இடம் சிறை அப்படிங்கிறது கூட இருக்கு. ஜிஎஸ்டி அதெல்லாம் கட்டாமல் இருந்து தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்க இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி, அப்புறம் என்னென்னமோ சொல்கிறாங்க. அதிலெல்லாம் நீங்கள் கட்டாமல் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ தான் உங்களுக்கு பட்ட அப்படி டக்குன்னு 8ஆம் அதிபதி ஒரு வேலையை கட்டுவார். அவர் முடிஞ்ச வரைக்கும் அவர் ஏன்னா ஒரு முட்டுக்கட்டையை கொடுக்க தான் பார்ப்பார், கெடுக்க தான் பார்ப்பார். சூரியன் சனிக்கு தந்தை. சனியோ சூரியன் உங்கள் ராசிக்கு சனியோ சூரியனுக்கு மகன். ஆனால் ஜென்ம பகைக்குண்டவன் ராசியிலே இருக்கின்றவன். இந்த விஷயத்தில் அரசாங்க விஷயத்தில் அதாவது இந்த மாதிரியான இந்த விஷயங்கள்ல கவனம் அதிகமாக இருக்கணும். குறிப்பா தொழில் வியாபாரம், உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலதிகாரிகள் பகமை காட்டுவாங்க, வேலையை கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. சரி, தை முடிகிற வரைக்கும். ஆனால் பாதிப்பு இல்லைன்னு நான் முதலே அழுத்தமாக சொல்லிட்டேன். பாதிப்பில்லை. இது பாதிப்பில்லை என்பது வேற. உங்களுடைய கடமை பொறுப்புகளை செய்ய வேண்டும் என்கின்ற கும்பராசிக்குரிய தை மாத கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். சூரியன் உங்கள் ராசிக்கு 7க்குரியவர். ராசிக்கு அதிபதியான சனிக்கு ஜென்ம பகை. ஏற்கனவே ராசியில ராகு, 2ல சனி, 5ல குரு தான் கொஞ்சம் காப்பாற்றிட்டு இருக்கார். ஏன்னா ராகுவை பார்க்குறார். இப்போ விரயஸ்தானம். இந்த விரயஸ்தானத்தில் சூரியன் வரார். பொதுவாக சூரியன் 12ல் இருக்கும்பொழுது ராசிக்கு 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லைன்னா 11ஆம் இடத்துல எந்த கிரகமும் இருக்காது. ஏன்னா 14ஆம் தேதி சூரியன் வந்துடுறார். அதுக்கப்புறம் பின்னாலேயே செவ்வாய் 16ஆம் தேதி வந்துடுவார். அதுக்கப்புறம் பின்னாலேயே புதன் 17ஆம் தேதி வந்துடுவார். எனவே 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் அதிக சதுர்கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது. இதனால என்ன தெரியணும்? சூரியனால பிரச்சனை இருக்கு. நம்ம பார்த்துட்டு சூரியன் தை மாதம்னா மாத பலன். இந்த தை மாதம் தமிழ் மாத பலன் சூரியன் வச்சுதாங்க. தனுசு ராசியில் இருக்கும்போது அது மார்கழி மாதம். அந்த தனுசுலேருந்து சூரியன் மகரத்துக்கு வந்து அது தை மாதம். உங்கள் ராசிக்கு வந்து அது மாசி மாதம். எனவே இந்த இடத்தில் நீங்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பல விஷயத்தில் குழப்பங்களை கொடுக்கும். ஜென்ம ராகு, 2ல சனி, எல்லாம் அவங்க வேலையை அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை உட்காந்து செய்வாங்க. அவங்க வேலையை அவங்க கெடுக்க தாங்க செய்கிறாங்க. ராகு உங்களுக்கு நன்மையை செய்ய மாட்டார். அதே போல் வந்து சனி 2ல இதான் ராசியாதிபதி இருந்தாலும் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஜென்ம சனியில் கொடுத்தவர் தானே. கணவன் மனைவி பிரிவு, பொருளாதார பிரச்சனை, என்ன அப்படிலாம் ஒன்று இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனால் போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி அயல்நாட்டுக்கு சென்று குடும்பத்தை பிரிஞ்சு எப்படிலாம் சந்தோஷம் இல்லாத ஒரு நிலை கொடுத்து வந்து அதானே 7ரை சனி.
அப்படி பார்க்கும்பொழுது இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு வாதக்கோள்கள் இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்க, இப்போ உங்களுக்கு சப்போர்ட் இல்லாத விரயஸ்தானத்தில் இருக்கின்றார்கள். குரு பார்வையும் இல்லை. ஆகையால் இந்த இடத்தில் தொழில் வியாபாரத்தில் மிகுந்த கவனம் வேண்டும், நிதானம் வேண்டும், எச்சரிக்கை வேண்டும். பண விஷயத்தில் மிகுந்த கவனம் வேண்டும். யாரையும் நம்பாதீர்கள். இல்ல, என்னால முடியலையே அப்படின்னு தான் நீங்க சொல்லுவீங்க. யாருன்னா நான் நம்பி தான் ஆகணும்னு பிரச்சனை இருக்கு. அனுமன் சாலிசாவை கேட்டு வாங்க. சிவாலயம் செல்லுங்கள். இந்த இடத்துல சனிக்கிழமை சனீஸ்வரரை பார்த்துருங்கள். சிவாலயம் செல்லுங்கள். ஈஸ்வரனே சரணாகதி என்று அடையுங்கள். அப்படிதான் வேண்டும். அவிட்டம், சதயம், பூரட்டாதி எந்த நட்சத்திரமா இருந்தாலும் இந்த இடத்தில் மிக கவனம். இந்த உத்தியோகம், உங்க வேலையில மட்டும் மிகுந்த கவனம் வேண்டும். மற்ற ஒரு விஷயத்தில் தலையிடாதீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் யாருக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்க. உங்க வேலையில மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்க. பிரச்சனை அதிகமா இருக்குங்க. ஆகையால் கவனமா இருக்கணும். இதுதாங்க ஆரோக்கியம். இதெல்லாம் உங்களுக்கு கணவன் மனைவி உறவுலையும் பிரச்சனை வரும். உங்க ராசிக்கு 7க்குரியவர் சூரியன். கணவன், மனைவி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க கூட இப்போ உங்க மேல கொஞ்சம் நீங்க ஆண்களா இருந்தா மனைவியிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க. ஏம்மா எனக்கு சூரியன் 12க்கு வந்துட்டாரு, நல்லபுறமா சொல்லிட்டாரு, கொஞ்சம் நான் எதனா கோபமா இருந்தாலும் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு நிச்சயமா விட்டு கொடுத்து செல்வாங்க. அதே போல நீங்க மனைவியா பெண்களாக இருந்தால் கணவரிடம் புரிஞ்சு கொள்ளுங்கள். அவருடைய விஷயங்கள்ல நீங்க தேவையில்லாமல் தலையிட்டு வார்த்தைகளை விட்டாருங்க. 2ல சனி வார்த்தையை விட வைப்பார். மொத்தத்தில் தொழில், வியாபார, உத்தியோகம், குடும்பம் என்று அதே சமயம் குரு மட்டும் சப்போர்ட் பண்றாரா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. குரு மட்டும் 5ல இருக்கிறானா, மற்ற கோள்கள்லாம் இப்ப 4 கிரகங்கள் 12ல இருக்கு. ஏற்கனவே ராசியில ராகு இருக்கா, 2ல சனி இருக்கா. குரு மட்டும் என்னங்க அப்படி கொட்டி குடுத்துருவாரா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. வேணா கொஞ்சம் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ராசியை குரு பார்த்தா கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வைக்கும். குரு அறிவுக்காரகன். இருந்தாலும் கவனம், நிதானம், பொறுமை நிச்சயம் உங்களுக்கு தேவை. அனுமன் சாலிசாவை தினமும் கேளுங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய தை மாத கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள மீன ராசி சகோதரிகளே, சகோதரர்களே, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரிய சூரியன். அவர் 10ல இருந்து திக்பலத்தில் இருந்தவர் இப்ப 11ஆம் இடத்துல. 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது யோகம். சூரியன் ஒரு ராசியில் இருந்தால் அது தமிழ் மாதம். அதாவது தனுசு ராசியில் இருந்தால் அது மார்கழி மாதம். இப்ப மகரத்துக்கு வரார், அது தை மாதம். அதுக்கப்புறம் கும்பத்துக்கு வந்து அது மாசி. உங்க ராசிக்கு வந்தா பங்குனி. இதெல்லாம் தமிழ் மாதங்கள் சூரியனை வச்சுதான். இப்ப சூரியன் 11க்கு ஒரு யோகமா? நிச்சயம் யோகம். சூரியன் 11ல இருக்கின்ற பொழுது ராசிக்கு 5ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால், அதாவது உங்க ராசிக்கு 5ஆம் இடம் கடகம், அந்த இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சூரியனோட யோக பலனும் தடைபெறும். அந்த கடகத்துல சந்திரன் மட்டும்தான் ஒரு 2 நாள், அது கூட ஆட்சியா இருப்பா, அது பௌர்ணமியா வரும். சூரியன் உங்களுக்கு இப்போ இருக்கிறன்னா அந்த தை அமாவாசை எவ்வளோ விசேஷமோ அது மாதிரி தை பௌர்ணமி வரும். ஆகையால் இந்த மாதம் தை மாதம் முழுவதும் மீன ராசிக்கு மிக சிறந்த யோகங்கள், வெற்றிகள், நன்மைகளுக்கு ஜென்ம சனி 2 உங்களுக்கு பலன்ல ராகு எல்லாம் இருக்கட்டும். உங்க ராசியாதிபதியான குரு 4ல இருக்காரு, வக்ரமா இருக்காது, நன்மை. ஜென்ம சனியால இப்ப பாதிப்பு இல்லை, தெளிவு இருக்கும். சூரியன் தெளிவானவர், வெளிச்சம். சனியோ இருட்டு. சனி உங்க ராசியில் இருக்கனால உங்களுடைய மனம் இருளா இருக்கும். எந்த ஒரு விஷயத்துல முழு ஈடுபாட்டை காட்ட முடியாத ஒரு தடுமாற்றங்கள் இருக்கும். ஆனா இப்ப சூரியன் பலம் பெறுகிறார். சூரியன் பலம் பெறுவது ஒரு நன்மைகள். நீங்க என்னதான் தப்பு பண்ணிட்டு தாங்க இருக்கீங்க. தப்பு பண்ணிட்டு தான் இருக்கீங்க. உங்க வேலையில எந்த இடத்துலயும் நீங்க சுறுசுறுப்பா இல்ல. எந்த ஒரு தொழில் வியாபாரத்துல இருக்கவங்களும் பெரிய பொருளாதார பிரச்சனைகள் தான் சந்திச்சுட்டு இருக்கீங்க. அதுவும் பூரட்டாதி இப்ப 20ஆம் தேதி. அப்போ உத்திரட்டாதிக்கு வரார். உத்திரட்டாதிக்கு வந்தா அது இன்னும் உத்திரட்டாதி தான் பிரச்சனை. இப்ப நான் சொல்றது ஜனவரி மாசம் 14 தான் சூரிய பெயர்ச்சி. பிப்ரவரி 13 வரைக்கும் 30 நாட்கள். ஆனா 20ஆம் தேதி ஜனவரி 20 உத்திரட்டாதிக்கு வரார் சனி நட்சத்திர பெயர்ச்சி. அப்போ உத்திரட்டாதிக்கு அதிக பாதிப்பு. எனவே இந்த இடத்துல தொழில் வியாபாரத்துல சூரியன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். பெரிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, எந்த ஒரு முயற்சியிலும் மனம் கொஞ்சம் தெளிவு. சூரியன் பலம் கொடுப்பார். சனி முட்டு கொடுப்பார். ஆனா அது மீறி உங்களால ஒரு செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை வரும். வல்லமையான செயல்களை செய்யக்கூடிய வைராக்கியம் வரும். என்னால் இது முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வைராக்கியம் வரும் என்பது நன்மையான விஷயம். பொருளாதார முன்னேற்றம், லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பது கடனை தீர்க்கக்கூடிய. கடன் வாங்குவீங்கன்னா இப்ப கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க. இந்த சூரியன் வந்து 6க்குரியவன் 11ல இருக்கான். நீங்க கடனை கேட்டீங்கன்னா நீ கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னவெல்லாம் கொடுப்பான். மாமங்காரன் கட்டாயமா உங்களுக்கு கொடுப்பான். இது மாதிரியான உங்களுடைய நண்பர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்கு. இதுதான் ஒரு நன்மையான விஷயம். உத்தியோகம், எதிரிகளிடம் ஆதிக்கம் இருக்காது. சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இருக்கும். வேலையில ஒரு சுறுசுறுப்பை காட்டுங்க. அதில் தான் நீங்கள் சுறுசுறுப்பு காட்டாமல் இருக்கீங்க. ஆனால் இந்த நேரத்தில் இந்த தை மாதம் கொஞ்சம் சுறுசுறுப்பு வரும். அதுக்கு ஒரு காரணம் நல்ல விஷயம். இப்போ லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பினார்.
எனவே உத்தியோகத்தில் உற்சாகம் சுறுசுறுப்பு வரக்கூடிய ஒரு வல்லமையான நாட்களாக இந்த 30 நாட்கள் இருப்பது மகிழ்ச்சிக்குரிய. குடும்பம் அப்படின்னா சூரியனுக்கு அதுக்கும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். 6ஆம் இடம். ரணருண ரோக சத்துருஸ்தானம் 6ஆம் இடம். ஆரோக்கியம்லாம் சிறப்பாக இருக்கும். கடன் தீரும். இல்ல வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளை வெற்றி பெறுவீர்கள். சனி வழக்க குடுத்திருப்பாரு. ஏன்னா ஒரு கேஸு அது மாரி எதனா குடுத்திருப்பாரு. அது அவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவர் செஞ்சுட்டு தான் இப்ப இருக்காரு. ஏன்னா அவங்க லாபாதிபதி தான் சனி. அதே சமயம் அவரே விரையாதிபதி. எதனா ஒரு பிரச்சனைய குடுப்பார். இதெல்லாம் இப்ப இல்லாம ஒரு நிலையா அதில வெற்றிகளை பெறக்கூடிய வல்லமை இருக்கும். இந்த இடத்தில் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்பது மகிழ்ச்சிக்குரியது. பிரச்சனைகள் இல்லை. இந்த தை மாதம் முழுவதும் சூரியனுடைய பலமால் உங்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு யோகமான மாதமாக இருக்கின்றது. இந்த தை மாதம் நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது தை மாதத்துக்குரிய கோச்சார பலன். மேஷம் முதல் மீனம் வரைக்குரிய அனைத்து ராசி என்பதற்கும் கண்டோம். தனுசிலிருந்து மகரத்துக்கு பேச்சியாகின்ற சூரிய பகவானுடைய யோக பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. உங்களுடைய லக்னம், தசாபுத்தி அந்தரம், உங்களோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு அடிப்படையில் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கிறது அதுதாங்க உங்களுடைய யோக பலன்களை தெரிவிக்கும். நான் வணங்கும் பித்திருக்குளும் குருமார்களும் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான இந்த தை மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அளிப்படுவார்கள். என்னிடம் ஜோதிடம் பலம் கேட்க வேண்டுமால் கீழே இருக்கிற அலைபேசியில் மறைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.